என் அன்பான உயிர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு சத்திய வேத வசனம். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ஆம், அவருடைய ராஜ்யம் என்பது என்ன, அவருடைய நீதி என்பது என்ன? இந்த உலகத்திலே அநியாயமான காரியங்கள் இருக்கும்போது எப்படி நாம் தேவனை தேட முடிகிறது? நம் உள்ளத்தில் அநேக கசப்புகள், அநேக பாவ காரியங்கள், ஒருவரை ஒருவர் மன்னிப்பு கிடையாது, ஒருவரை ஒருவரை தாழ்ந்து போக முடியாத நிலைமை, நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற ஒரு அந்த அந்தகார சக்தியினால் ஏற்படுகின்ற அதிகாரங்களினாலும் துரைத்தனங்களினாலும் ஏற்படுகின்ற அநேகமான கசப்புகள் நம்மில் இருப்பின் நாம் எப்படி தேவ ராஜ்யத்தை தேட முடியும்? அவருடைய நீதியை தேட முடியும். ஆம் அன்பு பிள்ளைகளே, அவருடைய நீதியை நாம் தேடுவோமானால், அவருடைய ராஜ்யத்தை தேடுவோமானால், நிச்சயமாக நாம் எல்லாவற்றையும் நம் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையால் அவருடைய ராஜ்யம் கட்டப்பட நாம் என்ன செய்கிறோம்? நம் பாவங்களை அகற்றுகிறோமா, இல்லை அதிலேயே தவழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசிப்போம். நாம் என்னென்ன செய்கிறோம்? நாம் ஜெபத்தை செய்கிறோம், ஆண்டவரிடம் பேசுகிறோம். ஆனால் அப்படி பேசும்போது நம்முடைய ஜெபமும் அந்த பேச்சுக்களும் ஆண்டவருக்கு அவருடைய செவிகள் கேட்கும்படியாக இருக்கிறதா, இல்லை அவரது கேட்காதபடிக்கு இருக்கிறதா? நமக்குள்ளே அநேக பாவங்களை வைத்து கொண்டு நாம் ஜெபங்களை செய்யும் போது நிச்சயமாக அவர் கேட்பாரா? ஏனென்றால் நம்முடைய குடும்பத்திலே எத்தனை வருடங்களாக பாவி இருந்தாலும் அதை மாற்ற முடியாமல் ஏன் போகிறது? அவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறோமா? அவருடைய நீதியை தேடுகிறோமா? அவரில் இருக்கிற கனிகளை, அவரின் கனிகள் பொறுமை, அன்பு, நீதி, சமாதானம், இவற்றையெல்லாம் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? ஆகையால் யோசிப்போம் பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்பொழுது கட்டப்போகிறோம்? அப்படி அவருடைய ராஜ்யத்தில் நிலை பெறும்போது நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே உலக காரியங்களுக்கு எத்தனையோ வகைகளிலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். முதலில் அதிகாலையில் எழுந்து நம் ஜெபங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? நம் பாவங்களை ஒப்பு கொடுக்கிறோமா? நம் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமையா இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லும் வார்த்தை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மனிதர் ஒருவரும் சொல்ல முடியாத வார்த்தை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நானே மெய்யான தேவன், நானே உயிரும் வழியும் மீட்பும் என்ற வார்த்தைகள் அவருடைய உண்மையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பளிக்கிறோமா? யோசிப்போம் பிள்ளைகளே. இனிமேலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட முற்படுவோம். உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக வைத்துக்கொண்டு நாம் எதையும் செய்யாமல் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை தினமும் வளர்த்து கொள்ள பார்ப்போம். நம் குடும்பங்களை மேம்படுத்த முயல்வோம், சமுதாயத்தை மேம்படுத்த முயல்வோம். கர்த்தருடைய ராஜ்யம் நாம் கட்டப்பட செயல்படுவோம், சிந்திப்போம், செயல்படுவோம். என் அன்பான உயிர் டிவி நேயர்களுக்கு வணக்கம்.